ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கும் என்ன மாதிரி இது மாதிரி டேட்டு போட பிடிக்கும்னா உங்களுக்காகவே இந்த வீடியோ. இது வந்து ஒரு ஃபேக் டேட்டு வீடியோ. இது ஒரு நாள் வரைக்கும் நாங்கள் கேரண்டி தரோம். இது எப்படி பண்ணுறது எப்படின்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் தேவை. அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய்ஸ் இப்போ என்ன பண்ண வரேன், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஃபாண்டு அதாவது நேமோ டெக்ஸ்ட்டோ ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக அவுட்புட் உங்களுக்கு வரும். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் அந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணுற முன்னாடி ஃபோட்டோஷாப் போய்க்கலாம். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபைலுக்கு போங்க. ஃபைலில் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. A4ல் A4 ஓப்பன் பண்ணிட்டு A4 ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு அந்த டீன் இருக்குல்ல, அந்த டீன் இருக்க அந்த டாட்டை தான் டெக்ஸ்ட்டு. அதை டச் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உங்கள் சைஸை நீங்கள் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு இது மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம சேனலோட நேம் மேன்மேக்ஸுங்கிற டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு என்ன ப்ராசஸ்னால், இப்போ வந்து இதை ஃப்ளிப் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, Ctrl+T கொடுக்கணும். Ctrl+T கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகல அந்த லாஸ்ட் 90 டிகிரி கீழே ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் ஆகிடும். இதுதான் நீங்கள் இந்த ஃபாண்ட் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் பிரிண்ட் கொடுக்க வேண்டியதுதான். பாய்ஸ், இப்போ அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதியிருக்க நார்மலான எழுதுனது, அடுத்து எழுதிருக்கிறது நாங்கள் ஃப்ளிப் பண்ணி எழுதுனது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் ஏதாவது டார்ச் மாதிரி வெளிச்சமாக இருக்க பொருள்கிட்ட இப்படி நார்மல் எழுதியிருக்க நம்ம பிரிண்ட் பண்ணதை அப்படியே தலைங்களை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நேம் கரெக்டாக வரும். நேம் கரெக்டாக அந்த ரெண்டாவது எழுதுன நேம் கரெக்டாக வந்துருப்பாருங்க, மேன்மேக்ஸ்னு. இப்படி வந்துட்டுனா அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. இதான் நம்ம எடுத்த ஃப்ளிப் பண்ணி எடுத்தது. இது நார்மல் எடுத்தது. நார்மல் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி எடுத்த மாதிரி வரும். ஃப்ளிப் பண்ணி எடுத்ததெல்லாம் நார்மல் எடுத்த மாதிரி வரும். இதுதான் பாய்ஸ். இப்போ என்னென்னா, நீங்கள் பிரிண்டிங்கு இந்த டேட்டு போடுறதுக்கெல்லாம் முன்னாடி என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டரா இல்லை டோனர் பிரிண்டராங்கிறது முக்கியம். ஃபஸ்ட்டு காட்டிருக்க படம் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டரு, ரெண்டாவது இருக்கிறது வந்து டோனர் பிரிண்டரு. இன்ஜெக்ட் பிரிண்டரில் இது சுத்தமாக ஒர்க் ஆகாது. டோனர் பிரிண்டரில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இன்ஜெக்ட் பிரிண்டரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் அதனால் டோனர் பிரிண்டரெல்லாம் மேக்ஸிமம் பெருசாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பவுட்ரு கலரில் நல்லா பிளாக் கலரில் தான் இருக்கும். அந்த பிரிண்டரில் மேக்ஸிமம் இது ஒர்க் ஆச்சு நான் பண்ண வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் டோனர் பிரிண்டர்லேயே ஒரு யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெடி பண்ணுறது நம்ம தேவையான முதல்ல இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சென்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி பர்ஃப்யூமாக எடுத்துக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி கேஸ் பர்ஃப்யூமாக எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு இதில் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒட்ட போகிறோமோ அதை வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம சேனல் நேம் பிரிண்ட் எடுத்ததை இப்போ கட் பண்ண போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் எடுத்ததுன்னா நீங்கள் ஃப்ளிப் பண்ணி எடுத்ததை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மட்டும் தான் கரெக்டாக வரும். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி மட்டும் வெட்டிக்கிட்டால் போதும். இது மாதிரி வெட்டிக்கோங்க. இதை நீங்கள் தலைங்களை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேன்மேக்ஸ் நேம் தெரியும். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு தெரியுது. ஓகே, வாங்க நம்ம செய்வோம். இப்போ என்ன பண்ணோம்னா, முதல்ல இதில் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணோம். இந்த பர்ஃப்யூம் எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு அதை நல்லா டிப் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம். நல்லா அதில் டிப் ஆகிட்டு இப்போ அதை எடுத்து கையில் ஒரு வாட்ச் எடுத்து டைமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்தை வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணிக்குள்ளே கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆகிற வரைக்கும் அது உள்ளே இருக்கணும். இங்கிட்ட சைடில் டைமர் ஓடிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் 25 செகண்ட் ஆகிருக்கு. எல்லாம் 2 நிமிஷத்துக்கு தண்ணிக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக 2 நிமிஷம் ஆனோன்னா அதை வெளில எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல இதே பர்ஃப்யூம் எடுத்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது மேலே இதை ஒட்ட வேண்டியதுதான். ஓகே, டைம் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ தான் டைம் ஆகிட்டுருக்கு. 1 நிமிஷம் ஆக போகுது. கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக 1 நிமிஷம் 40 செகண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக 2 நிமிஷம் ஆகும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில் ஸ்ப்ரே பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக 2 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒட்ட வேண்டியதான். ஓகே, ஒட்டியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஒட்டியாச்சு. லைட்டாக அப்படியே சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்சர்வ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சைடில் இருக்க தண்ணியெல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம். தண்ணியில் நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சைடில் இருக்க தண்ணியில் நம்ம தொடச்சி வச்சுப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டின இடம். உங்களுக்கு முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கையில் ஹேர் இருந்துச்சுன்னா ஷேவ் பண்ணிக்கோங்க. என் கையில் பெருசாக ஹேரில் நல்லா ஷேவ் பண்ணல. நீங்கள் ஒட்ட போகிற இடத்துல ஹேர் இருந்துச்சுன்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அதனால் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். வர தண்ணியெல்லாம் அப்படியே தொடச்சிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக நமக்கு தெரியும் நம்ம என்ன எழுதியிருக்கோங்கிறது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மேக்ஸும் நம்ம நேம் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுவாங்க அந்த இடத்து மேலே. அந்த நேம் நம்ம எழுதின டெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக அப்படியே மெதுவாக தேய்ங்க. ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, அழுத்தி லைட்டாக மெதுவாக தேய்ங்க. ஏன்னா அதில் வந்து ஒட்டிக்கிறதுக்காக நம்ம இப்படி தேய்க்கிறோம். லைட்டாக தேய்ங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தேய்ங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் ட்ரை ஆகட்டும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா வேகமாக வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் லைட்டாக அப்படியே பொறுமையாக தேய்ச்சிட்டே இருங்க. ஒட்டிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக அப்படியே ஓரத்தை பிரித்து பாருங்கள். நம்ம லைட்டாக ஒட்டுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒட்டணும். ஸோ அதனால் லைட்டாக தேய்ப்போம். எல்லா வார்த்தையிலும் மிஸ் பண்ணுறாமல் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிருங்க. அப்போ நல்லா ஒட்டும். ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இந்த லைட்டாக இந்த எம்மு மட்டும் கொஞ்சம் நல்லா தேய்க்காதனால ஸ்ப்ரே பண்ணதுலேயே நல்லா தேய்க்காதனால என்னன்னு தெரில, லைட்டாக அது மட்டும் டேமேஜ் ஆகிட்டு மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துட்டு. இது நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்ததுனால அப்படி நேராக வருது. நீங்கள் நார்மலாக வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து அப்படியே தலைங்கீழ வரும் ஃப்ளிப் பண்ணி எடுத்த மாதிரி. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் காயிற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனால் தான் உங்கள் கையில் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு. ஒரிஜினல் மாதிரி தெரியுது. ஒரிஜினல் மாதிரி இருக்கான்னு அது ஒரிஜினல் கிடையாது, சும்மா நம்ம போட்டது தான். ஆனால் இது அந்த மேலே இருக்க ஈரம் காயணும். ஈரம் காய்ஞ்சால் தான் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க மேலே. அந்த பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக ஈரம் தெரியும் உங்களுக்கு. அந்த ஈரம் நல்லா காயிற வரைக்கும் நம்ம காய விடணும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இது ரெடி செய்யணும். ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஈரம் காயறதுனால உங்களுக்கு அப்படியே ஒரு இடம் ஷைன் ஆகிற மாதிரி தெரியும். ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா ஃபேனில் வச்சு உலர வச்சுக்கலாம். உலர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஃபேனில் காயிட்டும் நல்லா அந்த ஈரம் காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு சூப்பராக அவுட்புட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக காஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இப்போ அவுட்புட்டாக பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு. என் கையில் ஒரிஜினலாக போட்ட மாதிரியே தெரியும். அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது மாதிரி தான் நீங்கள் ஏதாவது லோகோ எது வேணால் பிரிண்ட் பண்ணலாம். இதே மெத்தட் தான். நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். மற்ற எல்லாம் நார்மலாக வச்சு இது பண்ணுறது தான்.